ஒரு கதை சொல்லட்டுமா சார் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு உண்மையான பொய். பொய்ன்னு ஆயிடுச்சு, அது என்ன உண்மையான பொய்? சரி, அது உண்மைனா அது எப்படி பொய்யாகும் அப்படின்னு சந்தேகம் இருக்குது இல்லைங்களா? இதே மாதிரி சந்தேகத்தில் தான் அந்த கதை போக போகுது. ஒரு ஊரில் ஒரு சாமியார் இருக்கார். அந்த சாமியாரோட வழக்கம் எப்படின்னா, அவர் ஒவ்வொரு ஊராக போய் அவர் சிறப்பான ஸ்தலங்களெல்லாம் பார்த்து அமர்ந்து தியானம் செஞ்சுட்டு வருவார். அவரோட வாழ்க்கையில் எப்பவுமே உண்மை பேசுகிறவங்க கையால், உண்மை பேசுகிறவங்க வீட்டில் மட்டும்தான் சாப்பிட்ருக்கார். அப்படி சாப்பிடாம வேறையா பொய் சொல்கிறவங்களோ உண்மைக்கு புறம்பாக இருக்கிறவங்க வீட்டில் சாப்பிட்டோ அவரோட தவ வாழ்க்கை வீணாக போயிடும்னு நினைக்கக்கூடியவர் சாமியார். அதனால் அந்த ஊருக்கு வந்ததும் முதல்ல அவர் மக்கள்கிட்ட கேட்டது, இந்த ஊரில் உண்மை மட்டுமே பேசுகிறவங்க யாராவது இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்குறார். உடனேனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உண்மை மட்டுமே பேசக்கூடியவர் கிடைக்கிறது மிகச்சிரமம். இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன ஒரே பேர் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு பேர் தான். அப்படியா, அவர் உண்மை மட்டுமே பேசக்கூடியவரா அப்படின்னு கேட்குறார். ஆம் சாமி, அவர் ரொம்ப சாது, ரொம்ப பக்தரும் கூட. அப்படி கோடி கணக்கில் பணம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு வசதியானவர். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அழகான முத்து மாதிரி 4 ஆண் பிள்ளைகளையும் வச்சுருக்கார். மிக பிரபலமானவரும் கூட இந்த ஊரில். அவர் தான் அந்த சுப்பிரமணியம். அவரோட வீடை எனக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சுவாமி காமிக்கிறார். தோ மாடி மேலே மாடி கட்டி இந்த ஊர்லேயே பெரிய வீடாக காட்சி அளிக்குது பாருங்க ஐயா, அந்த பெரிய வீடு தான் அவரோட வீடு. இதெல்லாம் கேட்டதும் சாமியாருக்கு ஒரு சந்தேகம். இருக்கிறதுலையே மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறாரு, 4 ஆண் பிள்ளைகளை வச்சிருக்கிறாரு, கோடி கணக்கில் இருக்குங்கிறாங்க, பக்தருன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி சாதுன்னு சொல்கிறாங்களே, ஒரே புறம்பாடாக இருக்குது. சரி, நம்ம போய் பார்ப்போன்னு சுவாமி போகிறார். சாமி கேட்டுக்கிட்ட போனது உள்ளே இருந்த சுப்பிரமணி ஓடி வந்து அவர் காலில் விழுந்து, சுவாமி வாருங்க வாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு சிம்மாசனத்துலேயே அமர வைக்கிறார். நீங்கள் என் வீட்டுக்கு வந்தது, உங்கள் பாதம் எங்களோட இடத்துல பட்டது நான் புண்ணியமாக கருதுறேன். எனக்காக நீங்கள் இங்கே உணவு அருந்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறார். அவரோட பவ்யமும் பாசமும் பண்பும் இந்த சாமியாருக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஆனாலும் உண்மையானவனா அப்படின்னு தெரியாமல் நம்ம உணவு புசிக்க முடியாதுன்னு நினச்ச சுவாமியார் அப்படியே பேச்சு கொடுக்குறார். அது இருக்கட்டும்ப்பா, உனக்கு எவ்வளோ செல்வம் இருக்குது அப்படின்னு கேட்குறார். எனக்கு ரூபாய் 22,000 என்கிட்ட இருக்குது சுவாமி அப்படிங்கிறார். சுவாமி 22,000 சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறார். அரண்மனை மாதிரி வீடு. உடனே மனசுக்குள்ள கோபத்தை அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டு 2வதாக ஒரு கேள்வி கேட்குறார். உனக்கு எத்தனை மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளை சுவாமிங்கிறார். சுற்றி வேற பார்க்குறாரு. சுவற்றில் 4 ஆண் பசங்களோட ஃபோட்டோலாம் சுற்றி சுற்றி இருக்குது. என்னடா இப்படி போய் பேசுகிறானேன்னு மனசுக்குள்ள வந்த கோபத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டார். 3வதாக ஒரு கேள்வி கேட்டார். உனக்கு வயசு என்னப்பா இருக்கும் அப்படின்னு. எனக்கு 4 வயசு தான் சுவாமி ஆச்சுன்னு. இப்போ இதுக்கு மேலே சாமியார்னால கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. யார்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? பொய் பேசலாம், ஆனால் இப்படி பொருந்தாமல் பேசாத. உனக்கே நான் கூசவே இல்லையா? ஊரெல்லாம் உன்னை உண்மையானவன் சொல்கிறாங்களே, ஆனால் வந்து பார்த்தா தானே தெரியுது நீ எவ்வளோ பொய் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கோபத்தை எல்லாம் காமிக்கிறார். உன் வீட்டில் நீ ஒரு நிமிஷம் நான் இருந்தாலும் என்னோடய வாழ்க்கை வீணாக போயிடும். இத்தனை நாள் நான் இருந்த தவமெல்லாம் வீணாக போயிடும். என்னோட பண்பே மாறி போயிடும்னு சொல்லிட்டு அவனை நகர்றார். அந்த சுப்பிரமணியம் ஓடி போய் அவர் காலில் விழுகிறார். சுவாமி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இது வரைக்கும் நான் பொய்யே பேசுனது இல்லையே. அப்போ நான் கேட்ட 3 கேள்விக்கும் நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு என்னை நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சாமியார் கேட்குறார். சுவாமி, எனக்காக ஒரு நிமிடம் பொறுங்கள்னு வீட்டுக்குள்ளே திட்டுப்புன்னு ஓடுறார். ஓடி போய் ஒரு கணக்கு புத்தகம் எடுத்துகிட்டு வரார். அதில் வரவு செலவு கணக்கெல்லாம் இருக்குது. சாமி, நீங்கள் இந்த கணக்கு புத்தகத்தை பாருங்கள், இதில் வரவு செலவெல்லாம் இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி நீட்டுறார். சாமியும் அதில் பார்க்குறார். கீழே இருப்பு 1,00,000 ரூபாய் அப்படின்னு கணக்கு இருக்குது. என்ன நீயே கொண்டு வந்து நீ சொன்னது பொய் தான் சொல்லி நிரூபிக்கிறியா? இருப்பு 1,00,000ன்னு இருக்கே, அப்போ ஏன் நீ என்கிட்ட வெறும் 22,000ன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்குறார். சுவாமி, இருப்பு 1,00,000 ரூபாய் பெட்டியில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் பெட்டியில் இருக்கிறதெல்லாம் எனக்கு சொந்தமாயிடுமா சுவாமி? தர்மம் செய்தது செலவுன்னு நான் எழுதியிருக்கேனே, நீங்கள் அதை பாருங்கள், அதில் 22,000ன்னு போட்டிருக்கு. நான் இதுவரைக்கும் தர்மம் செஞ்சதில் செலவு பண்ண பணம் 22,000.
நாளைக்கு என் காலம் முடிஞ்சு நான் இறந்து போகும்போது இந்த பெட்டியில் இருக்கிற 1 லட்சமும் எனக்கு வராது சுவாமி. நான் செய்த தர்மம் தான் என் கூட வரும். அப்போ நான் சொன்ன செல்வம் 22,000ங்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சாமியார் குடலெல்லாம் சிலிர்த்துருச்சு. இவ்வளோ ஒரு உண்மையான ஒரு மனுஷன் நான். இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம். உனக்கு 4 ஆண் பிள்ளைகள்னால நான் கேள்விப்பட்டேன், நீ ஏன் ஒரே ஒரு ஆண் பிள்ளைன்னு சொன்னேன்னு. சுவாமி இதையும் நான் விளக்கிடுறேன், 1 நிமிஷம் பொறுங்கன்னு சொல்லிட்டு, மகனே வடிவேலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னப்பா சும்மா நொய் 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 நொயின்னு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியாதா உன்னால் அப்படின்னு உள்ளேருந்து சத்தம் வருது. உடனே மகனே பாலாஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து ஒரு சத்தம் வரும். உடனே உள்ளே கூப்பிட்டு மகனே சண்முகா அப்படின்னு கூப்பிட்றாரு. இதோ வரேன், ஆனால் இப்போல்லாம் வரமாட்டேன், கொஞ்சம் நேரம் ஆகும், உனக்கு எப்படி வெட்டி வேலை தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து சத்தம். அடுத்தது மகனே குமரா அப்படின்னு கூப்பிட்டது அடுத்த நிமிஷம் ஓடி வரா ஒரு குட்டி பையன். ஓடி வந்து சுவாமியார் கால்லையும் அப்பா கால்லையும் விழுந்து தரிசனம் செய்கிறான். இவன் தான் என் மகன் குமரன். இவன் மட்டும்தான் பெற்றோரை மதிக்க தெரிஞ்சவன். இவன் மட்டும்தான் என் பேச்சையும் என் கருத்தையும் கேட்கக்கூடிய. அப்படி பார்த்தா தர்மத்தை படி எந்த ஒரு பெற்றோரோட பேச்சையும் கருத்தையும் மதிக்கிறவன் தான் மகன் மகளாக முடியும் இல்லையா சுவாமி. அதனால தான் சொன்னேன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆண் பிள்ளை, அது இந்த குமரன் மட்டுமேன்னு சொல்லி சொல்கிறார். அப்படியே சாமியாருக்கு எப்படி பாராட்டுறதுனே தெரியல. இருந்தாலும் இன்னொரு சந்தேகத்தை நான் கேட்டுட்டுமா, இவ்வளோ நேரம் நீ விளக்கம் கொடுத்ததெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அவனுக்கு ஒரே வயசுன்னு கேட்கும்போது வெறும் 4ன்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. உன் மகன் குமரனுக்கே 10 வயசு இருக்கும் போல இருக்கே, இது என்னப்பா நீதின்னு சொல்லி சொல்கிறார். ஐயோ சுவாமி பொறுங்கள், இதுக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்கிறார். நீங்கள் நினைக்கிறது சரிதான், என் வயசு நான் பிறந்ததுலேருந்து கணக்கு போட்டால் 60 ஆகுது சுவாமி, ஆனால் அது என் வயசுன்னு என்னால் ஏற்றுக்க முடியாது. தர்மத்தை படி நம்ம இறைவனை வழிபடுகிறது, நம்ம இறைவனை பூஜை செய்கிற நேரம் மட்டும்தான் நமக்கு உகந்த நேரம், மற்றவையெல்லாம் அது நம்ம நேரம் இல்லைன்னு தானே சுவாமி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நான் 5 வயசுலேருந்து தான் இறைவனை வழிபட ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் தான் நான் வழிபாடு பூஜை செய்கிறேன். அப்படி கணக்கு பார்த்தா 5 வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கணக்கு பார்த்தா எனக்கு வெறும் 4 ஆண்டுகள் தான் எனக்கு சொந்தமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் உனக்கு வயசு என்னப்பான்னு கேட்கும்போது நான் 4 வயசுன்னு சொன்னேன். இதில் ஏதாவது தவறா சுவாமி அப்படின்னு சொல்லி அப்படியே பண்பால் உருகி நிற்கிறார். அப்படியே அவர் முகத்தை பார்த்து சாமியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உன்னை மாதிரி ஒரு உத்தமனை, உன்னை மாதிரி ஒரு உண்மையானவனை பார்க்குறக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். உன் வீட்டில் வந்தது, உன் வீட்டில் இப்போ நான் உண்ண போகிறது நான் செய்த பாக்கியம்னு சொல்லி இந்த சுப்பிரமணியம் கொடுத்த உணவெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சுப்பிரமணியம் அவரோட மகனையும் வாழ்த்துறார். இந்த கதை நல்லா இருக்குங்களாங்க. இந்த கதையை ஒரு நிகழ்ச்சியில் சொன்னவர் யார் தெரியுமா? நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தான்.